சப்பாத்தி பூரிக்கு ஒரு பக்காவான சன்னா மசாலா பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பட்டை, ஏலக்காய், கல்பாசி, ஜாதி பத்திரி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 போல் பூண்டு, இஞ்சி சேர்த்துட்டு 2 வெங்காயம் எடுத்திங்கன்னா 2 தக்காளி எடுத்துக்கணும். இது சம அளவாக எடுத்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி சேர்த்துட்டு தேவைக்கேற்ப கரம் மசாலா சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு குக்கர்லேயே தான் நம்ம செய்ய போகிறோம். எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. நம்ம எல்லாத்தையுமே அரைச்சாச்சு. அந்த அரைச்ச விழுதை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஊற வச்சுருக்க கொண்டக்கடலையும் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 விசில் போல் விட்டு எடுத்திங்கன்னா போதும். செம்ம டேஸ்ட்டான சன்னா மசாலா ரெடி. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக இருந்துச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.